Exercise 4.3ல find the nature of the roots of the following equations கேட்டிருக்காங்க. If the real root exists, find them. அது real root-ஆ இருந்தா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து real root-ஆ இல்லை அப்படின்னு செக் பண்றதுக்கு b squared minus 4ac யோட வேல்யூவை தான் நம்ம செக் பண்ணணும். எதுக்காக அதை செக் பண்றோம் அப்படின்னா, இப்போ ரூட்ஸை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். x is equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a அப்படின்றதான் குவாட்ரேட்டிக்கோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால ரூட்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த ரூட்ஸ் வந்து இந்த b squared minus 4ac வச்சு தான் வந்து எப்படிப்பட்ட ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரூட்டுக்குள்ளே வர நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால், அதாவது கிரேட்டர் தேன் 0 இருந்தால், இந்த மைனஸ் பி கூட ப்ளஸ் பண்ணி ஒரு ஆன்சரும் மைனஸ் பண்ணி ஒரு ஆன்சரும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டிங்க்னா டூ டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா ஆட் 0 பண்ணாலும் மைனஸ் 0 பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் திரும்பி வரும். அதனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஆன்சரும் சேமாக வரும். இந்த வேல்யூ ஒரு நெகட்டிவ் லெஸ் தென் 0 இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் இருந்தால் அது ரியல் நம்பர் சிஸ்டம்லேயே வராது, அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம சொல்லுவோம். அதனால நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு என்ன ரூட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிங்க. இது வந்து ரியல் ரூட்ஸாக இருந்தால் மட்டும் அதை ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினோட ஃபார்மேட் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ பார்த்தோன்னா a வேல்யூ 2 b வேல்யூ -3 c யோட வேல்யூ வந்து +5. இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பிக்கு பதிலாக கொஸ்டினில் -3 கொடுத்துருக்காங்க. அப்போ -3 ஸ்கொயர் -4 இன்ட்டு a இன்ட்டு c ஏபிசி வேல்யூ கொஸ்டின்லேருந்து எடுத்துருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிருக்கும். -5 2s are 10 10 4s are 14 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து -32ன்னு கிடைச்சாச்சு. அப்போ டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. அப்போ இது வந்து கண்டிப்பாக என்னது லெஸ் தென் 0ன்னு அர்த்தம். டிஸ்கிரிமினன்ட் வந்து ஒரு லெஸ் தென் 0 இருந்தால் நம்மளோட ஆன்சர் வந்து நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ்னால் இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது, ரியல் நம்பரில் இதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம நோ ரியல் ரூட்ஸ்ன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டினாக ஃபர்தராக நீங்கள் கண்டினியூ பண்ண தேவையில்லை. ஒருவேளை ரியல் ரூட்டாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ நேச்சர் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல டிஸ்கிரிமினண்ட்டை கண்டுபிடிக்கலாம். b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac வேல்யூ வந்து எப்படிப்பட்டதுன்றதை வச்சு சொல்லிட முடியும். ஸோ bன்றது கொஸ்டினில் உங்களோட a வந்து 3, b வந்து -4√3, c வந்து 4 அப்ளை பண்ண போகிறோம். b ஸ்கொயர்ட்னா -4√3 ஸ்கொயர் -4 மல்டிபிள் பை a மல்டிபிள் பை c அப்படின்னு எழுதிக்கணும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, √3 ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 3ன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 4 4s are 16, 16 × 3 தான் கிடைக்குது பாருங்கள். இங்கேயும் 16 × 3 தான் இருக்குது, இங்கேயும் 16 × 3 தான் இருக்குது. அப்போ இதுவும் 48 தான், இதுவும் 48 தான். அப்போ ஆன்சர் வந்து 0ன்னு கிடச்சாச்சு. அப்போ b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0வாக இருந்தால் நம்மளோட ரூட்டோட டைப் என்னென்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இஃப் த ரூட்ஸ் ஆர் ரியல் ஃபைண்ட் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ரூட்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். ரூட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x is equal to -b plus or minus root of b squared minus 4ac by 2a. இதில் அப்ளை பண்ணுங்கள். டைரக்ட் ஃபேக்டரைசேஷன் வேண்டாம். ஏன்னா b squared minus 4ac வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதுனால இந்த ஃபார்முலா ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். இதை ஏன் இங்கே x is equal to எழுதியிருக்கேன்னா கொஸ்டினில் இருக்க வேரியபிள் வந்து எக்ஸ்ன்றதுனால எழுதியாச்சு. ஸோ -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ரூட்டுக்குள்ளே 0 போட்டுருணும். ஏன்னா அதோட வேல்யூ 0 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டினாமினேட்டரில் 2a இருக்குது. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ x is equal to b-யோட வேல்யூ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, -4√3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -4√3 டிவைடட் பை 2 × a-யோட வேல்யூ கொஸ்டினில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். 4√3 பை 2 3s are 6 கிடைக்குது. 2 டேபிளில் 2s are இது 3s are 2√3/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னால அதே ரூட் வந்து ரிப்பீட் ஆகிறதா அர்த்தம். இதை நம்ம இப்படியே எழுதலாம். இல்லை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா இது மேலே இருக்க 2√3 அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க 3யை வந்து √3 × √3 பிரித்து எழுதிட்டு ஒரு √3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2/√3 அப்படின்னு கிடைக்குது. எப்போவுமே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்தால் அதுக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்கும். இது ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்றதுனால 2/√3 2/√3ன்னு 2 தடவை எழுதுங்க. அதாவது ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கதா அர்த்தம் அதுக்கு. இப்போ இருக்க தேர்ட் கொஸ்டினில் a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ எடுத்துகிட்டு நேச்சர் ஆஃப் த ரூட்டை கண்டுபிடிக்கிறோம். ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்ளை பண்ணலாம். b ஸ்கொயர் -6 த ஹோல் ஸ்கொயர் -4 மல்டிபிள் பை a மல்டிபிள் பை c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வந்துடும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -4 2s are 8 8 3s are 24 கிடைக்குது. மைனஸ் பண்ணிடலாம்.
ஸோ 12ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போ டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்றதுனால ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு எழுதிக்கோங்க. ஸோ பியோட வேல்யூ -6ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் ஃபார்முலா ஓடுது. பியோட வேல்யூ ஒரு -6, அதனால தான் -6ன்னு போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac ஆல்ரெடி நம்ம இங்கே 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த 12 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 2a 2 × 2ன்னு எழுதியிருக்கேன். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் √12 அப்படின்னு இருக்குது. √12 பாருங்களேன். √12 நம்ம எப்படி எழுதலாம்? ஆக்சுவலாக 4 3s are 12ன்னு எழுத முடியும். நம்ம 4 வந்து ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா 2ன்னு வெளில வந்துடும். ஏன்னா 2 2s are 4ல. அப்போ 2√3ன்றது தான் √12ஓட வேல்யூ. அப்போ √12 நம்ம 2√3ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 2 2s are 4 இருக்குது. நியூமரேட்டரில் இங்கே 6ம் இங்கே 2ஓட மல்டிபிளும் இருக்கிறதுனால நம்ம ஒரு 2வை காமனாக வெளியில் எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா இது வந்து 3 பேலன்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஒரு √3 மட்டும் பெண்டிங் இருக்கும். டினாமினேட்டரில் 4 இருக்குது. 2வையும் 4ஐயும் இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2 அப்படின்றது தான் உங்களோட ரூட்ஸ். இதில் ப்ளஸ் யூஸ் பண்ணி ஒரு ரூட்டும் மைனஸ் யூஸ் பண்ணி ஒரு ரூட்டும் எழுதிக்கலாம். ஸோ இதில் ப்ளஸ் யூஸ் பண்ணி ஒரு தடவை, இதில் மைனஸ் யூஸ் பண்ணி ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டிஸ்டிங் ரூட்ஸ் கிடைக்குது. அதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். Question number 2 பார்க்கலாம். Find the value of k for each of the following quadratic equation so that they have 2 equal roots. கீழே இருக்க ஈக்குவேஷனுக்கு 2 ஈக்குவல் ரூட்ஸ் இருந்தால் கேயோட வேல்யூ என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னாலே இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு கண்டிஷன் என்ன? b² - 4ac கண்டிப்பாக 0வாக இருந்திருக்கும். அப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை b² - 4ac ஈக்குவல் டு 0க்கு அப்ளை பண்ணால் கேயோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை கிளியராக படிங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னு கொடுத்துட்டாலே இதுதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ கொஸ்டினில் ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ k, சியோட வேல்யூ வந்து 3. அதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். b² போது k² - 4 மல்டிபிள் பை ஏயோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் k², 8 3s are 24 ஈக்குவல் டு 0. -24 அந்த பக்கம் போனால் +24 ஆகும். ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். √24 அப்படின்னு கிடைக்குது. √24 ரூட்லேருந்து வெளில எடுக்க போகிறோம். ஸோ 4 டேபிளில் வரும். 4 6 are 4 வந்து 2ன்னு வெளில எடுத்துடலாம். அப்போ k is equal to 2√6 அப்படின்னு கிடைக்குது. ரூட்லேருந்து ஒரு நம்பரை வெளில எடுக்கும் போது அதுக்கு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சிம்பிளுமே உண்டு. அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√6ன்னு எழுதுங்க. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் எல்லாமே நார்மலாக ax² + bx + c ஃபார்மில் இருந்தது. ஆனால் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், அந்த ஃபார்மேட்டில் இல்லை. kx × x - 2 + 6 is equal to 0ல் இஃப் இட் ஹேஸ் ஈக்குவல் ரூட்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். kx x கூட மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு kx² கிடைக்கும். kx -2 கூட மல்டிபிள் பண்ணால் -2kx கிடைக்கும். +6 is equal to 0. இப்போ ax² + bx + c ஃபார்ம் வந்தாச்சு. ஏயோட வேல்யூ k, பியோட வேல்யூ -2k. எக்ஸை தவிர மற்ற எல்லாமே b தான். கான்ஸ்டன்ட் வந்து cன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்றதுனால b² - 4ac = 0. கண்டிப்பாக இந்த கண்டிஷனை வந்து எழுதுங்க. பிக்கு பதிலாக கொஸ்டினில் -2k. அப்போ -2k² - 4 மல்டிபிள் பை ஏக்கு பதிலாக k கொடுத்துருக்காங்க, சிக்கு பதிலாக 6 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, கேவை ஸ்கொயர் பண்ணால் k². இங்கே 6 4s are 24k is equal to 0. இப்போ அந்த மாதிரி 2 டேர்ம் தான் வருது அப்படின்னும் போது காமன் டேர்மை வெளில எடுங்க. இப்போ 4kவை வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டா பேலன்ஸ் இதுக்குள்ளே ஒரு k மட்டும் இருக்கும், இங்கே 6 மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு 0. அப்போ 4kன்றது ஒரு டேர்ம், k - 6 is equal to 0ன்றது ஒரு டேர்ம். ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணிக்கலாம். ஸோ 4k is equal to 0ன்னு ஒரு வேல்யூவும் k - 6 is equal to 0ன்னு ஒரு வேல்யூவும் எடுத்துக்கலாம். மல்டிப்பில் இருக்க 4 அங்கே போனால் டிவைட் ஆகும். 0 by anything கேயோட வேல்யூ 0ன்னு கிடைக்குது. -6 அந்த பக்கம் போனால் +6ன்னு கிடைக்குது. அப்போ k is equal to 6ன்னு ஒரு வேல்யூவும் k is equal to 0ன்னு ஒரு வேல்யூவும் கிடைக்குது. ஆனால் நம்மளோட ஈக்குவேஷன் பாருங்களேன், kx மல்டிபிள் பைன் இருக்குது. கேக்கு 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்மே கட் ஆகிட்டு வெறும் 6 தான் இருக்கும். அப்போ அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ k is equal to 0ன்றது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ நாட் அட்மிசிபிள் இல்லை நாட் பாசிபிள்னு போட்டுருங்க. கேக்கு 0 நம்ம அப்ளை பண்ண முடியாது. அப்போ k வந்து 6ஆக இருக்கும்போது தான் அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்கும். நமக்கு 2 ஈக்குவல் ரூட்ஸும் ஃபார்ம் ஆகும். அப்போ k is equal to 6 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.